ஒரு ஆசிரியை பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற இல்லை அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒன்று நாளைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு மாணவி என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான ரோஜா பூ கொண்டு வர்றாங்க. இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க. டீச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இன்னொரு பொண்ணு சொன்னா, டீச்சர் எங்கள் விட்டுட்டு ஒரு மொட்டை பனைமரம் இருக்குது, அதில் கண்ணு முழிக்காத ஒரு கிளிக்குஞ்சு இருக்குது, அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன், அது கண்ணு முழிச்சோடனே நீங்கள் பேச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரையே அது சொல்ல பழகிரும்னு அந்த கிளிக்குஞ்சை பரிசாக கொடுக்குது. 4வது மாணவி வெறும் கையோடு வந்தால் ஆசிரியை கேட்டால், அன்பை பரிமாறுகிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா? அந்த மாணவி சொன்னால், டீச்சர் நானும் பூவை பார்த்தேன், ஆனால் என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும்போது தான் சிரித்து கொண்டே இருக்கிறது, அதனால் நான் அதை எடுக்கவில்லை. நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர், அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது தான் உயிரை விட்டுரும், அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பது தான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன். அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன், ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் தாய்ப்பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னாள். ஆசிரியை அவளை கட்டி அணைத்து கொண்டு சொன்னால், அன்பு என்பது இதுதான், இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார். பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு, அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. மண்ணுக்குரிய எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா மாசமா இருக்கும்போது, கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க மசக்கையில் சாம்பல் சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க, ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளித்து சாப்பிடுவாங்க. நம்ம முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்குள்ளே போனது மண்ணு தான். அதனால தான் நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை அள்ளி நாம் தின்றுருக்கோம். ஏன்னா இது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட். நம்ம குழந்தைய பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டில் கொண்டு வந்து தொட்டில் கட்டும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டிலோடு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும். நம்ம தவழ்கிற வயசில் மண் அள்ளி சாப்பிடுவோம். சைக்கிள் பழகிற வயசில் கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சிராய்க்கும். உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸையோ தேட மாட்டோம். கப்புனு இவ்வளோ மண்ணை அள்ளி அந்த காயத்தில் ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நாம் உணர்ந்துருந்தோம். அப்படியே வளர்ந்து வர்ற காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்பட்டாங்கன்னு அம்மா என்ன செய்வாங்க, அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்புக்கு முடியலன்னா கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க. யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில் ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க. நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமாக போக வேண்டியிருந்தா பிடிமண் எடுத்து வந்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது. கடைசி காலத்தில் சாக கிடக்கும்போது அந்த மனுஷன், அந்த தாத்தா, அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அந்த ஜீவன் பூமிக்கும் வானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லா பேரம்பேத்தையும் வந்து பால் ஊற்றுங்கடான்னு ஊற்ற அவர் அப்படியே தான் கிடப்பார். ஏன் அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊற்றுங்க, அதையும் ஊற்றுவாங்க, அப்பையும் அப்படியே தான் கிடப்பார். தங்கத்து மேலே அந்த மனுஷனுக்கு ஆசையா, தங்கத்தை உரசி ஊற்றுங்க, அதையும் ஊற்றுவாங்க, அப்பையும் அவர் இழுத்துட்டே தான் இருப்பார். துட்டுனா ரொம்ப பேராசை பிடிச்சவையா, துட்டை கரைச்சி ஊற்றுங்க, அதையும் உரசி ஊற்றுவாங்க, அப்பையும் அந்த கழடு போய் சேராது. கடைசியாக ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அந்த சொந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஊற்றுங்க ஏன்னு சொல்லுவாங்க. சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகும் என்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது. அதனால தான் நம்ம மண்ணின் மைந்தர்கள், மண்ணுக்கேத்த பொண்ணு என்று இந்த மண்ணை வைத்து தான் நம்ம அடையாளம் காணப்படுகிறோம் என்றால் அந்த மண்ணின் குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? உங்கள் வீட்டில் உள்ள சமையல் அறையில் இருக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்களில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணமாயிருந்தால் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களாக இருந்தால் நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்போ நம்மெல்லாம் என்ன நினைப்போம், இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்கள் பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில் இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால்
கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்லை. அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்தில் நம்ம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையலறையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. சமையலறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மளால தான் நிரூபிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, சமையலறையில் எவ்வளோ தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க? செய்வோம். தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளோ சீக்கிரமாக தன்னை விட்டு கொடுக்காது. அதை ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனால் தக்காளி அப்படி கிடையாது. ஒரு அரை அரைச்ச உடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனால் தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையிலிருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனிச்சிறப்பு. சாதாரணமாக நம்ம பெண்களை நினச்சிட முடியாது. எங்கள் பாட்டி ஒருத்தங்க தான் அன்றைக்கி சொல்கிறாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடில் 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆனால் பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனால் நின்று கால் வலிக்கும். இதனால் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தால் வாழ்க்கையில் ருசி இருக்கும். சமையல் கட்டிலேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது தாங்காமல் பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதிலேயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பாக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில் ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமாக ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில் கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனாக இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்கே போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமாக குழந்தைகளே இல்லை. இப்போமே குழந்தை இல்லை அப்படின்னா 1008 கேள்வி கேட்குற ஒரு சமூகம். அந்த காலத்தில் எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா? அவங்க தாங்க முடியாமல் தற்கொலையே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா? மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா? இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது, உங்களுக்கு குழந்தை இருக்கா? எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்போ அவங்க 80 மரங்கள் நட்டிருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது என்றால், ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெற்றிருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெற்றவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனால் ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்குறான். ஆசிரியர் சொல்கிறார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நமக்குள்ளே பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில் ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசித்துருக்கோமா? முகம் அழகாக இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனால் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது?
4 கை இருக்குது. கண்ணாடியில் 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அதுபோல கண்ணாடிக்கு முன் பார்க்கும்போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்திருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்து கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். இப்போ ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பார்க்கறது தான், ஆனால் அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்துருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? நாம் முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தால் உள்ளதை உள்ளபடியாக சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியா அவ்வளோதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாமல் இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும்போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேலே எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேலே ஓங்கி ஒரு குத்திருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்கக்கூடாது, எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்கக்கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. சென்னையில் ஒரு கலெக்டருக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற கலெக்டருக்கு, வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில் அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார். சென்னை மாகாணத்தில் கலெக்டராக இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லீஸ். ஆனால் அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்றைக்கும் சென்னையில் எல்லீஸ் ரோடு, மதுரையில் எல்லீஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தெல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற உணர்வோடு 27 கிணறுகளை அவர் சென்னையில் வெட்டி அந்த மக்களுக்கு பயனாக கொடுத்து தமிழில் கல்வெட்டு செய்திருக்கிறார் என்றால் ஒரு ஆளுமையில் உள்ளவர்கள் மொழிப்பற்றும் அந்த மண்ணின் மேல் அந்த மக்கள் மேல் பாசம் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் நினைவில் நிற்பார்கள் என்கின்ற அந்த 2 கலெக்டரை போல நம்ம கலெக்டரும் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிறார். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகங்கள் ஏன் வாங்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முருகேஷ் சார் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக நீண்ட உழைப்பு இருக்கிறது, ஒரு மிக நீண்ட பயணம் இருக்கிறது. உதாரணமாக நீரதிகாரம் புக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே நம்மளை மாதிரி அவங்க புத்தகம் எழுதலை. அதில் பெண்ணிக்குக்கை பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இங்கிலாந்துக்கே போய் அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தரவுகளை சேகரித்து அதையெல்லாம் ஒன்று திரட்டி முல்லை பெரியாறு அணை இருந்த இடத்துக்கெல்லாம் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை திரட்டுவது எவ்வளோ கஷ்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை சாயங்காலம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒருத்தர் இட்லி மீங்க, ஒருத்தங்க தோசை மீங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க அன்றைக்கி நாங்கள் வீட்டிலே சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டோம் பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் நம் வீட்டில் என்ன நடந்தது என்பதே நம்ம யாருக்கும் தெரியலை. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் நடந்ததையும் அந்த வெளிநாட்டு மண்ணில் இருந்து கிடைத்த விஷயங்களையும் ஒன்று சேர்த்து 120 அத்தியாயத்துக்கு மேலே அவங்க கடும் உழைப்பு தான் அந்த எழுத்துக்களாக நம்முடைய கையில் இன்றைக்கு தவழ்கிறது என்றால் அது பேனா மையில் அவங்களுடைய வியர்வை மை.
ஒவ்வொரு எழுத்தாளருடைய எழுத்துக்கு பின்னாடும் ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது. நம்ம ஆனால் ரொம்ப அசால்ட்டாக அந்த புத்தகத்தை அப்படி பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கும்போது ஒரு எழுத்தாளரை உங்கள் நேசத்துக்கு உரியவர்களாக, உங்கள் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக மாற்றுகிறீர்கள் என்கின்ற அர்த்தம். அதனால தயவு செஞ்சு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க நல்ல புத்தகங்களை ஒரு 1000 ரூபாய்க்காவது நீங்கள் வாங்க வேண்டும் என்று ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க எல்லாத்துலேயும் கணக்காக இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலில் சாப்பிட போனனாலே தாராளமாக 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகிடுது. குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கு இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்தால் 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த குழந்தையும் ட்ரெஸ் எடுப்பதே இல்லை. டூரு அப்படின்னு கிளம்பிட்டா 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு நம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல எண்ணங்களை சேமிக்கிற விஷயமாக இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். அந்த எழுத்தாளரை நமக்கு நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். அவர் தலைமை உரை சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு பிடித்த தோழிகளையும் எனக்கு பிடித்த காதலிகளையும் எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு மேலாடையாக போர்த்துங்கள் அப்படின்னா இருப்பாருங்க. அதை வாழும்போதே நம்ம போர்த்திக்கலாம். யார் தடை சொல்ல போகிறா? நமக்கு பிடித்த எழுத்தாளருடைய புத்தகத்தை நம்ம நெஞ்சில் வைத்து படித்து படுத்து தூங்கினால் யாரும் தடை சொல்ல போவதில்லை. அதனால் நெருக்கமான நண்பர்களாக இந்த புத்தகங்களை ஆக்கி கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் அந்த எழுத்துக்கு பின்னால் எவ்வளவோ கடினமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். உவமை கவிஞர் சுரதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாரதியை ரொம்ப பிடிச்சதுனால கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டாரோ, அது மாதிரி பாரதிதாசனை ரொம்ப நேசித்த காரணத்தினாலேயே கனக சுப்புரத்தினத்தின் தாசன் அப்படின்னு சுரதா அப்படின்னு தன் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். அவருக்கு பாரதிதாசனை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவர் எப்படியாவது சந்தித்திட வேண்டும் நினைக்கிறாரு. அவர் கையில் காசே இல்லை. இப்போ சுரதா என்ன செய்கிறார், அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்து கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி பஸ்ஸு பிடிச்சி பாண்டிச்சேரி போய் பாரதிதாசனை பார்த்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த எழுத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு பெரிய வரலாறு. புதுமை பித்தன் அவர் மனைவிக்கு எழுதின கடிதம், ஒரு வாசகம் படித்தா நமக்கு அப்படியே அதிர்வாக இருக்கும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதத்தில் ஒரு வார்த்தை குறிப்பிடுறார், கமலா நீ வெத்தலைப்பாக்கு போட பழகிக்கொள், வெற்றிலைப்பாக்கு போட பழகிக்கொள் கமலா. ஏனென்றால் நாம் சாப்பாடு இல்லாவிட்டாலும், நமக்கு உணவே கிடைக்காவிட்டாலும், சாப்பிடுவதற்கு நமக்கு வசதியே இல்லாவிட்டாலும் வெத்தலைப்பாக்கு போட்டுக்கொண்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டோம் என்று நம்புவார்கள். வெற்றிலைப்பாக்கு போட பழகிக்கொள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இந்த தமிழ் மண்ணில் எழுத்தாளர்கள் இந்த மொழியை, இந்த மக்களை நேசித்து எழுதியிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை தொலைத்து கூட எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நமக்காக தான் அவங்க எழுதினாங்க. ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? பிரபஞ்சன் ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல உணவு சாப்பிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் நான் நிறைய எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படியெல்லாம் தன்னை பட்டினி போட்டுக்கொண்டு தமிழுக்கு சோறு போட்ட எத்தனையோ மகத்தான எழுத்தாளர்களால் உருவானது தான் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இங்கே நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் மூலமாகத்தான் நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் என்பதால் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு 7 பேரை சொல்லுவோம்ல. பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஓரி, பேகன். இந்த 7 பேர் தான். இந்த 7 பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க? ஏன் இவங்க கடையேழு வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா, பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. காரிங்கிறவர் என்ன பண்ணார், தன்னை தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்துருக்கிறார். நீ ஏன் பஸ்ஸுலையும் இதுலேயும் போகிற, குதிரையில் ஏறி பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் சேர்த்து தானமாக கொடுத்துருக்கிறார். ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணியிருக்கிறார், ஊர்களையே தானம் கொடுத்துருக்கிறார். விருதுநகர் உனக்கு, சிவகாசியை நீ வச்சுக்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் உனக்கு, ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ. இப்படி வந்தவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஊரை தானமாக கொடுத்துருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல். அதியமான் என்ன செஞ்சார் நமக்கே தெரியும். நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தார். அதியன் நெல்லிக்கனியை கொடுத்தார். நள்ளின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தால் இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துட்றாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம். அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவர் கொடுக்குறார். இந்த ஓரிங்கிறவர் அதை விட பெரிய ஆள், நாடுகளையே கொடுத்துருக்கிறார். வல்ல நாடு உனக்கு, ஓரத்த நாடு அவனுக்கு, ராம் நாடு இவனுக்கு, சுவிட்சர்லாந்து இவனுக்கு, சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்தால் வழங்கி இருக்கிறார். பேகன்கிறவர் என்ன செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சார், மயில் மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளிருதுன்னு நினச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார். இந்த 7 வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா? நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா?
இருந்த கைத்தட்டுங்க. இந்த 7 பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள். இதுல பெரிய ஆச்சரியம்னா இந்த 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது, 7 பேருமே குறுநில மன்னர்கள். இப்போ பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்தில் தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள். இந்த 7 பேர்லையுமே ரொம்ப சிறந்தவங்க 2 பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது. 7 பேர் சிறந்தவர்கள், சிறந்தவர்களே ரொம்ப சிறந்தவர்கள் 2 பேர், பாரியும் பேகனும். ஏன் தெரியுமா? மற்ற 5 பேரும் தன்னை நாடி வந்து உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள். பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால், பேசத் தெரியாத தன்னுடைய துயரத்தை சொல்ல தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால் இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அது சாதாரண வார்த்தையே கிடையாதுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா ஒரு செல் அமீபால இருந்து மிக பிரமாண்டமான டைனோசர் வரைக்கும் சமம் தான். அமெரிக்காவில் இருக்கிற குழந்தையிலிருந்து ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். ஒரு நாட்டின் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய பெரிய பதவியில் உள்ளவரும் கடைக்கோடி ஊழியனும் பிறப்பால் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பதிவு செய்தது நம்முடைய வள்ளுவம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே வாழ்க்கையில் ஜாதி சண்டை மத சண்டை எதுவுமே வந்திருக்காது இல்லையா? அப்போ நம்ம ஒழுங்கா இலக்கியத்தை உள்வாங்கி கொள்ளவில்லை என்பது தான் நமக்கு பெரிய வருத்தம். இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்குதுங்க. இந்த மண் இருக்குல்ல, எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும். அப்படி தானங்க? இந்த மண்ணில் எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும். ஆனால் விதை போட்டால் மட்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை விருட்சமாக வளர்த்து விடும் என்றால், தேவையில்லாததை அழிக்கவும் தேவையில்லானதை வளர்த்து விடவும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு செல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் வாங்குவோம். அந்த புத்தகம் பக்கங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறகுகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்தையாவது நட்டு வளர்த்து வைப்போம். அது தன் கிளைகளை கரங்களாக மாற்றி நமது மழைக்காக அது வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்யும் என்று சொல்லி இந்த இனிய நாளில் மண் பயனுற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.